வணக்கம். இன்னைக்கு இடியோக்ரசி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் 2006 வெளியான ஒரு படம். இந்த படத்தோடைய டைரக்டர் பேர் வந்து மைக் ஜட்ஜ். இது ஒரு சட்டைரிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி படம். படத்துடைய ஹீரோ ஜோ, படத்துடைய ஹீரோயின் ரீட்டா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட்னால 500 வருஷம் முன்னோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சமூகம், அந்த மக்கள்லாம் எந்த மாதிரி இருக்காங்கன்னா, தன்னோட சுய புத்தி பகுத்தறிவை யூஸ் பண்ணாமல் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சுயமாக யோசித்து சிந்தித்து செயல்படுற திறனே இல்லை. அவங்களுக்கு மத்தியில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப புத்திசாலிகளாகவோ இன்டலெக்சுவலாகவோ தெரியுறாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு நிகழ்காலத்துக்கு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து படத்துடைய கதை. இந்த படத்தில் வந்து ஃப்யூச்சரில் ஒரு சமூகம் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தால், சிந்திக்கிற திறனாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப காமெடியாக காட்டியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த ஊர் எந்த மாதிரி இருக்குன்னா, ரொம்ப குப்பைகளாகவும், என்ன சொல்கிறது, அவங்க குப்பைகளை கொட்டுறக்கே இடம் இல்லை. தெரு, போகிற இடம், பில்டிங்கு சுற்றியுமே குப்பையாக இருக்குது. அதாவது அந்த ஊரில் இருக்க பில்டிங்கை விட குப்பைகள் தான் அதிகமாக இருக்குது. அது ரெண்டாவது, அவங்க எந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, அந்த ஊரில் விவசாயத்துக்கு தண்ணியை பயன்படுத்தாமல் ஒரு விளம்பரத்தில் வந்து ஒரு ட்ரிங்கை காட்டுறாங்க. அந்த ட்ரிங்கில் வந்து இந்த சத்துக்கள் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, அது இது இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் தான். அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ முழுக்க சுயமாக யோசிக்காமல் இந்த விளம்பரங்களை பார்த்து அதில் இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்பி வந்து மக்கள் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டின அந்த விஷயம். அவங்க எல்லாருமே வந்து கையில் டேட்டூ இருக்கும் எல்லாருக்குமே, ஹீரோக்கு அது இருக்காது. ஸோ அதை கண்டுபிடிச்சி ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப முட்டாள்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஈஸியாக சுலபமாக ஒரு விஷயத்த சொல்லி தப்பிச்சிருவார். என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸு அப்படின்னு வந்து ஒரு போலீஸ்காரங்கிட்ட சொல்லுவாங்க. போலீஸ்காரன் வந்து அதை கூட யோசிச்சு பார்க்காம, செக் பண்ணி பார்க்காம அதை நம்பி போலீஸ்காரன் வெளில விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி இன்னொரு குரூப் ஆஃப் போலீஸ் வந்து அந்த துரத்தும். அந்த டைமில் வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே ஹீரோ அந்த காரை சுட பார்ப்பாங்க. அவங்க சுடுறது எப்படி இருக்குன்னா, காரை நோக்கி சுடுவாங்க. அந்த குண்டு எங்கேயோ போய் மேலே பறந்துட்டு இருக்க ஹெலிகாப்டர்லலாம் வந்து பட்டு அது வெடித்து சிதறிடும். ரெண்டாவது, அந்த ஊரில் இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்கு ரொம்ப வீக்காக கட்டியிருப்பாங்க. 2 பில்டிங் இடிஞ்சு விழுது. அந்த 2 பில்டிங்கையும் இணைச்சி ஒரு கயிறில் கட்டி, அந்த கயிறோட இதில் தான் வந்து அந்த 2 பில்டிங் நிற்கும். அந்த மாதிரி ரோடு எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். குறிப்பாக வந்து மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டார். ஒரு 3 ஒயர் இருக்கும். அந்த 3 ஒயரை வந்து மனுஷனோட உடம்புல வந்து செட் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். அது கூட ஒழுங்காக காட்டாது, தப்பாக காட்டும். ஸோ இப்படியே வந்து நிறையா பிரச்சனையை வந்து ஹீரோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பார். எப்படியாவது ப்ரெசென்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த ஊரோட பிரசிடெண்ட் வந்து ஹீரோவை பார்த்து கூட்டிகிட்டு வந்து, நீ வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்காமே, எங்கள் எல்லாரையும் விட உனக்கு ஐக்கு ரொம்ப அதிகமாக இருக்காமே அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தரேன். நீ வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நீ மட்டும்தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட அந்த பிரசிடெண்ட் சொல்லுவார். அந்த பிரசிடெண்ட் யாருன்னா, ஒரு முன்னாள் ரெஸ்லர். இன்னும் நம்ம WWEல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த இதில் வர்ற ஒரு WWEல வந்து ஒரு ஃபைட்டர் வந்து பிரசிடெண்ட் ஆனால் எப்படி இருக்கும், அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும், கேள்வி கேட்குறவங்களாம் ஒரு பஞ்ச் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பயங்கர காமெடியாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை என்னென்னா, அந்த ஊரில் அரிசியே விளையாது. ஏன் விளையாதுன்னா, அவங்க வந்து அரிசி அந்த விளைச்சலுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு விளம்பரத்தில் ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்கும், பிராடோ அப்படின்னு ஒரு ட்ரிங்க்கு. அந்த ட்ரிங்க்கில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விளம்பரம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி அந்த மக்கள் எல்லாருமே வந்து விவசாயத்துக்கு அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதனால அரிசியே விளையாது. இதை கண்டுபிடிச்ச ஹீரோ வந்து, ஏங்க நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றினாலே செடி வளருங்க, இது பயிர் வளருங்க, இதை போய் ஊற்றிட்டுருக்கீங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு நார்மலாக தண்ணி ஊற்றுவார். உடனே வந்து எங்கே செடி வளரவே இல்லை அப்படின்னு எல்லோரும் ஹீரோவை போட்டு துரத்துவாங்க. ஹீரோ வந்து அவங்களுக்கு செடி உடனே வளராதுங்க, அதுக்கு டைம் எடுக்குங்கன்னு சொல்லி அவர் புரிய வைக்கிறதுக்குள்ளே ஹீரோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. எப்படி
அந்த ட்ரிங்கை ஊற்றாமல் தண்ணியை ஊற்றினா தான் செடி வளரும், பயிர்கள் வளரும், அப்போ தான் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து அந்த ஹீரோ வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாரு, எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து படத்துடைய எண்டு. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த உலகத்தில் மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு திறன் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் வந்து சுயமாக சிந்தித்து செயல்படுற பகுத்தறியும் தன்மை. அந்த ஒரு பகுத்தறியும் தன்மையை வந்து மனுஷன் இழக்கும்போது இந்த மனுஷன் என்னவா இருப்பான், அந்த சமூகம் ஒரு அறிவற்ற சமூகமாக இருந்துச்சுன்னா என்னவெல்லாம் எப்படி இருக்கும், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து ரொம்ப நகைச்சுவையாக காமெடியாக பேசுது. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சமீபத்தில் தான் அந்த படத்தை பார்த்தேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் இன்னும் பார்க்கலன்னா வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.